வணக்கம். இப்போ நிறைய பேர் ப்ரூஃப் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ப்ரூஃப்ஸ் குரூப்பில் இன்றைக்கி வந்தது நம்ம காமிச்சிடலாம். ஒருத்தருக்கு 4.87. இதில் பாருங்கள், டோட்டல் 368, பேலன்ஸ் 189 இருக்குது. வித்ரா போடுறதுக்கு இருக்குது. மீதி கிளப் வவுச்சர். அப்புறம் ஆர்யூ பாயிண்ட்ஸ் பாருங்கள், இதுவும் கிடச்சிட்ருக்கு. இது இன்ட்டு $9.9 போட்டுக்கோங்க. அது இயர்லி இன்கம் நம்மளுக்கு. ஆர்யூ நம்ம டாஸ்கெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்காக வர்றது. அண்டு ரெஃபரல் கூட ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஜூம் அட்டன் பண்ணுங்கள், கிளியராக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு வர்ற இன்கம் இந்த மாதிரி பேலன்ஸில் எவ்வளோ காட்டுதோ இதை நம்ம வித்ரா பண்ண முடியும். இந்த கிளப் வவுச்சர் அதுவும் நம்ம பர்ச்சேஸ் அந்த மாதிரி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு தருவாங்க. ஆர்யூ நம்ம இப்போ வித்ரா பண்ண முடியாது. 1 இயர் கழித்து தான் அதை வித்ரா பண்ண முடியும். ஒரு ஆர்யூ $9.9 ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வித்ரா போட்டிங்கன்னா அது இந்த கிளியரிங் வேலெட்டில் ஷோ ஆகும், நீங்கள் எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்கீங்கன்னு. வித்ரா பண்ண பிறகு அது 0 ஆகிடும். 6.55 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 0.0223 இந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்படி தான் வருது. முதல்ல நம்மளுக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இதெல்லாமே 6 months பிஃபோர் ஜாயின் பண்ணாங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு மந்த்தே ஜனவரியிலேயே நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஆட் பார்த்துட்ருக்காங்க. அவங்க டீம்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேக்கேஜஸும் எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ அவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்குது. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இன்னும் நிறைய பேர் யாருமே பே பண்ணலை. அதனால் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. போக போக நம்மளும் இதில் ஏர்ன் பண்ணி டாப்அப் பண்ணி டீம் நிறையா எடுக்கும்போது நம்மளும் இதே போல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இவங்க பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. கிளப் வவுச்சர் இவ்வளோ இருக்குது, 327. ஸோ இவ்வளோ இது பார்த்துருக்கீங்க. எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே போல் வீடியோஸும் நிறைய பேர் பண்ணி போட்டிருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 month 3 times எவ்ரிடே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னா 0.02 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரி பண்ணாதீங்க. இது என்னோடய அக்கௌண்ட்டு. இதில் பாருங்களேன், $7 டோட்டல் அசட்டில் காட்டுது. பட் நான் வித்ரா பண்ணக்கூடியது $3 தான். ஸோ இன்றைக்கி தான் ஜாஸ்தியாக வந்திருக்கு. நாங்கள் நானும் பாலாவும் வித்ரா போட்டிருந்தோம். எனக்கு ஒரு $9 இருந்துச்சு, பாலாவுக்கு $14. ஸோ 2 பேரும் கழிச்சிட்டு $21. பாலா எனக்கு அனுப்பிச்சிருந்தாப்புல. நான் வித்ரா போட்டிருந்தேன். ஒரு 2 days ஆஃப்டர் 3rd day கிடச்சிதுங்க. கரெக்டாக நம்மளுக்கு ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு ஒரு $5 இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, ஒரு $7 இருக்குது. இப்போ நான் $2 கழிஞ்சால் கஷ்டமாக இருக்கும், $1 போனால் கூட ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ம எல்லாம் கம்பைன் பண்ணி வித்ரா போடலாம். யார் யார் எவ்வளோ டாலர் தரீங்களோ அதுக்கு $1 கழிச்சிட்டு, அதே போல் நான் ஜியோடஸில் மாற்றினேன்னா நிறைய சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஎஸ்டிடி தேவையாக இருக்கும். ஸோ அவங்க 89 rupees இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ப்ரைஸில் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா? நானும் பாலாவுக்கு $13 பேமெண்ட்டு, $14 சென்ட் பண்ணியிருந்தாப்பில் $13 பேமெண்ட் அவருக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளும் சேர்ந்து இப்போ எடுக்கலாம். நான் $3 இப்போ எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் டாலர்ஸ் வந்த பிறகு நான் வித்ரா போடுவேன். சரியா? நெக்ஸ்ட் வீக் போல். அப்போ நீங்கள் யாரெல்லாம் கம்பைன் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மொத்தமாகவே $2 தான் பிடிப்பாங்க. ஸோ $1/2 இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா $1/2 போகும். சரியா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, கம்மியாக வருது எப்போ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் ஆக வேண்டாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், டீமுக்கு சொல்லுங்கள், நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.